ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தண்ணி லீக் ஆகும். ஸோ லீக் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து கரைப்படிஞ்சு அது அசிங்கமாக அந்த கிளாஸ்ட்டே வந்து வீணாக போயிடும். ஸோ அது எப்படி நம்ம ரூபா கூட செலவு இல்லாமல் ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆங்கிள் கார்க்கு வந்து அடைச்சிக்கும். ஸோ அடைச்சிட்டோம் அப்படின்னா டேங்க் வர தண்ணி வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ வந்து டேங்கில் இருக்க தண்ணி வந்து நம்ம ஒரு ரிலீஃப் பண்ணி விட்ருவோம், திறந்து விட்ருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேங்க்கில் தான் அந்த டேங்க்கில் ஃபால்ட் இருந்தால் தான் வந்து கீழே வந்து தண்ணி கசிய ஆரம்பிக்கும். என்ன ஃபால்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த வாசர் தான் ஃபால்ட் ஆகும். ஸோ டேங்க்கை வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணி அந்த வாசரை க்ளீன் பண்ணி போட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா லீக்கேஜ் வந்து ட்ராப் ஆயிரும். ஸோ அதை எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிகர் பண்ணுற அந்த ஓப்பன் பண்ணி டேங்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ட்ரிகர் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு கீ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிகர் தூக்குறதுக்கான அந்த நீட்டமாக இருக்க அந்த ஸ்டிக்கு வந்து தனியாக கழட்டலாம். அந்த ஸ்டிக்கை கழட்டிட்டு தான் நம்ம வந்து சென்டராக இருக்க அந்த கப்பை தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த கப்புக்கு கீழே தான் அந்த வாசர் இருக்கும். நீங்கள் வந்து டேங்க்கை தனியாக கிளாஸெட்லேருந்து தனியாக ரிமூவ் பண்ணிடாதீங்க. ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நேரத்தில் வந்து இந்த டேங்க்கை வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் ஒரு கப்பை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே கலண்டு வந்துடும். அதில் வந்து 3 லாக்கு தான் இருக்கும். ஸோ அந்த லாக் வந்து ஈஸியாக கலந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சென்டரில் இருக்க வாசர் தான் வந்து நம்ம வந்து மாற்றணும். இதை கழுவி போட்டாலே நம்ம வந்து க்ளீன் பண்ணி போட்டாலே வந்து சரியாக வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒயிட் கலரில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சால்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்குவோம். நான் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா அந்த வாசரை நம்ம தனியாக மாற்றலாம். இது பார்த்தீங்கன்னா நான் கலட்டுற மாதிரி கலட்டினீங்கன்னா தனியாக வந்து ஸோ நான் கேமரா வச்சிருக்கனால வந்து என்னால் ஒரு கையில் கழட்ட முடியாது. நீங்கள் வந்து கையில் பிடிச்சி அந்த வாசர் எழுத்திங்கன்னா தனியாக வந்துடும். நீங்கள் வந்து வாசர் வந்து 20 ரூபீஸ் தான் வரும். என்ன வாங்கி மாற்றிக்கணும். அதிகபட்சம் வாசர் போகாது. நம்ம க்ளீன் பண்ணி போட்டாலே சரியாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ க்ளீன் பண்ணும் போது அந்த டேங்கையும் இப்போ இருந்த டேங்கையும் வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ் அவுட் ஆகும். தண்ணியுமே வந்து லீக் ஆகாது. ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த குழாயில் இருக்க தண்ணி வந்து லைட்டாக வரும், அப்புறம் வந்து ட்ராப் ஆயிரும். ஸோ இது மாதிரியான எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் சம்பந்தமான ஸ்கில்ஸ் நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்கு தட்டி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.